Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical courses, degree courses அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 19 கோர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. மெடிக்கல் காலேஜில் டிகிரி கோர்சஸ் தவிர டிப்ளமோ அண்ட் டிகிரி கோர்சஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபார்மா டி கோர்சஸ், இன்டெகிரேட்டட் கோர்சஸும் நம்மளுக்கு தமிழ்நாடு அப்ளிகேஷன், தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th உடைய ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், நீட்டோடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு எம்பிபிஎஸ் உடைய கவுன்சிலிங், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் அப்ளிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த 1 வீக் கழிச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டிகிரி கோர்சஸ் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு வித்தின் வீக்ல ஃபார்மா டி கோர்சஸுக்குமே அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டிகிரி கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன் முடிஞ்சு அப்ளிகேஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாட்கள் கொடுப்பாங்க. இந்த 15 நாட்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல தான் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற டைம் 15 நாள். அதுக்கடுத்து ஒரு 1 or 2 வீக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது சில பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இப்போ பிஃபார்ம் ஆகட்டும், பிஏஎஸ்எல்பிக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் உடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி 2 வீக்ஸ் கழிச்சு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண 3 வீக்ஸ் கழிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங்கும் ஆன்லைன்ல தான் நடக்கும், அப்ளிகேஷனும் ஆன்லைன்ல தான் நடக்கும். ரேங்க் லிஸ்டோடைய அப்டேட்டுமே அவங்களுடைய போர்ட்டல்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மெயினா நீங்க அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த கோர்சஸ்க்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கு டிலே பண்ணாமையோ அல்லது மிஸ் பண்ணாமையோ நீங்க இந்த கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேராமெடிக்கலுடைய டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல தான் ஃபில் பண்ணுவீங்க. உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி கவுன்சிலிங்கும் ஆன்லைன்ல தான் நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது இதோடைய அட்மிஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்லைன் போர்ட்டல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் நம்மளுக்கு 2 சீட்ஸ் ஆஃப் கேட்டகரி கொடுக்குறாங்க. ஒன்னு கவர்மெண்ட் மெரிட் சீட்டு. அண்ட் இந்த கவர்மெண்ட் மெரிட் சீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ் 20 கோர்சஸுமே இருக்குது 27 கவர்மெண்ட் காலேஜஸ்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப்பா இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் இந்த மாதிரி காலேஜஸ்ல இருக்குது. பட் என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம் இந்த 4 கோர்சஸ் போத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்குது அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயும் இந்த கோர்சஸ் இருக்கு. இதை தவிர பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபார்மா டி கோர்சஸுமே கலந்துக்கிறாங்க இந்த கவுன்சிலிங் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில. பட் ஒன்லி பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும்தான் ஃபார்மா டி இருக்கே தவிர கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த கோர்ஸ் அவைலபிளா இல்ல, ப்ராசஸும் இல்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்கறது அட்மிஷன் டேட் இந்த வெப்சைட்ல நம்மளுக்கு அப்டேட் சூன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அப்ளிகேஷன் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்டேட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்தது சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. எப்பயுமே நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். எல்லா அப்டேட்டும் உண்மையா கொடுக்கறது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் அப்படிங்கிற வெப்சைட், அந்த போர்ட்டல்ல மட்டும்தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது நம்ம தான் அடிக்கடி அந்த வெப்சைட், அந்த போர்ட்டல்ல போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிபிகேஷனை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இதனால நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க அப்ளை பண்றதை எதுவுமே மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம பிரைவேட் காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே. ஸோ அதே மாதிரி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜூலை மந்த் தான் நம்மளுக்கு டிகிரி கோர்ஸ் உடைய அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிகிரி கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன், கவுன்சிலிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்கணும், கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.